நமஸ்காரம். நம்மில் சிலர் நெகிழ்ந்த இளகிய மனதுடையவராக இருக்கலாம். அது தவறில்லை. ஆனால் அதனுடைய பாதிப்பு என்னவாக இருக்கிறது என்பதை பொறுத்தது. இந்த விஷயத்தில் இளகிய மனதுன்னு சொல்லுவதற்கும் இரக்கமான உள்ளம் கொண்டவர் என்று சொல்வதற்கும் எடுப்பார் கைப்பிள்ளை ஆகவே யார் என்ன சொல்கிறாரோ அப்போதே கதை கேட்டுக்கொள்வார் என்று சொல்வதற்கும் இந்த 2-3 நிலைகளுக்கும் வேறுபாடு இல்லாதா போலே தோற்றும். அப்படி அல்ல. இது வேறு, அது வேறு, அது வேறு. இளகிய மனதென்னால் நம்மை சுத்தி என்ன நிகழ்கிறதோ, என்ன நடக்கிறதோ அது கண்டு உடனே உருகி விடுதல். அது சினிமா டிராமா பார்க்கறச்சே கூட இருக்கலாம். அது இளகிய மனது. சிலருக்கு வலிய மனது. என்ன பயங்கரமானது நடந்தாலும் கவலைப்பட மாட்டார்கள். சிலருக்கு இளகிய மனது. இது ஒன்று. இதனால் ஒன்றும் பெரிய ஆபத்தில்லை. அந்த நிகழ்வு முடிந்து போய்விடுமானால் மனம் சரியாகிவிடும். ஒருத்தர் கஷ்டம் வந்ததுன்னா கூட இழக்குவார்கள், உருகுவார்கள், அழுவார்கள். இது ஒன்று, முதல் நிலை. இரக்கமுள்ள மனது என்றால் யாருக்கு என்ன கஷ்டம், எப்படி உதவ வேண்டும், என்ன செய்யலாம், அந்த சமயத்தில் இதை செய்ய வேண்டுமா, செய்ய வேண்டாமா, ஏன் செய்ய வேண்டும், இது செய்வதெல்லாம் நமக்கு என்ன லாபம், இதெல்லாத்தையும் பத்தி பெருசாக யோசிக்காமல் தேவையானவர், he is in need, அவர் தேவை இருக்கிறது, செய்வோமே என்று சட்டென்று உதவுவது. இது இரக்கமான உள்ளம். அதே சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தா போலே யார் யார் என்னென்ன நமக்கு எடுத்து சொல்லுகிறார்களோ அதெல்லாத்தையும் கேட்டு அதன்படி நடக்க பார்த்தல். இப்ப பார்த்தா இது சரின்னு தோணும். நாளைக்கு மற்றொருத்தர் மற்றொன்று சொன்னால் அது சரின்னு தோன்றும். ஒரு நிலைப்பாட்டில் இருக்காமல் எடுப்பார் கைப்பிள்ளை. யார் எதை சொல்லுகிறாரோ அப்போது அதை கேட்டுக்கொள்வோம். அடுத்தவர் இன்னும் ஓங்கி பேசினால் அதற்கு மாறிவிடுவோம். இது சற்று ஆபத்தான நிலை. இரக்கமுள்ள நெஞ்சு இருக்க வேண்டும். அதே போல இளகிய மனதும் இருக்கலாம். அதனால் யாருக்கும் ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை. ஆனால் அவ்வப்போது பேசுபவர்கள் என்ன சொன்னாலும் கேட்கும் நெஞ்சம், அப்படித்தான் நான் நடப்பேனால் அதனால் நமக்கும் கஷ்டம், நம்ம சுத்தி இருப்பவர்களுக்கும் கஷ்டம். அது தவிர்க்கப்பட வேண்டும். இந்த 3வது நிலை, எடுப்பார் கைப்பிள்ளை நிலையை வைத்துத்தான் ஊடகங்களில் சற்றே விளையாடி விடுவார்கள். நாம் என்ன பார்க்கிறோமோ அதையெல்லாம் பதிவு செய்து கொண்டு இவருக்கு எது பிடிக்கும்னு புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தா போல எதையோ சொல்லிக்கொண்டே வந்தால் நம் மனம் அதன் பால் போகும். ஏன் போகிறது? நாம் எடுப்பார் கைப்பிள்ளை, அதனால் போகிறது. மேலும் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை பல கோணங்களில் பல பேர் மூலமாக சொல்லிக்கொண்டே இருந்தால் தானே அதன் வழி நாம் போய்விடுவோம். இதுதான் அநேகமா எல்லா சமூக வலைத்தளங்களுக்கும் அல்காரிதமே. இதன் அடிப்படையில் தான் புரோகிராமே எழுதப்பட்டிருக்கும். இதில் மற்றொரு வகையும் சொல்லுகிறேன். சில பேருடைய உள்ளம் எப்படிப்பட்டதென்னால் இந்த மூன்றிலிருந்து மாறுபட்டது.
எல்லாரும் ஒன்று சொல்லுகிறார்கள், அதை ஆதரிக்கிறார்கள், அவரை ஆதரிக்கிறார்கள் என்றால் என் மனம் மட்டும் அதுக்கு நேர் எதிர்த்தார் போல நினைக்கும். ஊரெல்லாம் ஒரு வழி போகுமானால் அது ஏனோ தெரியாது, என் மனம் மட்டும் மாறித்தான் யோசிக்கும். அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன். அது என்ன எல்லாரும் இவர் பின்னால் போவது, என்ன எல்லாரும் இதே கருத்தை சொல்லுவது, நாம் மாற்றி சிந்திப்போம். அவர்கள் சொல்வது சரியா தவறா கூட நான் சிந்திக்க மாட்டேன். எல்லாரும் ஒன்று சொன்னால் நான் மாற்றி சொல்ல வேண்டும். அவர்கள் எல்லாரும் சரியாக சொல்லிக் கொண்டிருந்தால் நான் தப்பாகத்தான் சிந்திப்பேன். இதுவும் ஆபத்தானது. இதில் இந்த சமூக வலைத்தளத்தில் என்ன நடக்கிறது, எல்லாரும் ஒன்று சொல்லும் போது எனக்கு ஒன்று தோன்றுமானால் உடனே நான் என்ன நினைக்கிறேங்கிறதை புரிந்து கொண்டு அதற்கு சாதகமாகவே காட்ட ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஏன் நடக்கிறது? என் மனம் உறுதிபட நிற்காது, பேச பேச நமக்கு வசப்பட்டு வரும், இந்த நம்பிக்கையில் தான் செய்கிறார்கள். முன்னால் எல்லாம் அருகே இருக்கும் மனிதர்கள் பேசி இப்படி செய்து கொண்டிருந்தார்கள். இப்போது நாம் ரொம்ப மனிதர் பேச்சை கேட்பதில்லை, மொபைல் தான் பார்க்கிறோம். அதனால் அதில் சொல்லுகிறார்கள். எதோடு தொடர்பு கொண்டிருக்கிறோமோ அங்குதானே பேச முடியும். அப்பதானே மனத்தை கரைக்கலாம், மாற்றலாம். அதனால் இது புது முறை அல்ல. இது அடிப்படை எது? நம் மனம் வலிமையற்று இருப்பது, ஒரு உறுதி இல்லாமல் இருப்பது. இல்லை என்றால் எந்த நம்பிக்கையில் யார் யார் எப்படி நினைக்கிறார்களோ அதற்கு தகுந்தா போலே பேசி அதற்கு வேண்டிய நெரேட்டிவ் எல்லாம் செட் பண்ணி இதுதான் 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 உலகம்னு பேசவில்லையா? ஏன்? எனக்காக சிந்திக்கும் நேரம், சக்தி, ஆற்றல் இதை இழந்து விட்டேனா? அதனால்தான் இப்படி எல்லாம் சுத்தி பண்ணி பார்க்கிறார்களா? இருக்கலாம். சம்பாதிக்கும் வேகத்தில், காம்படிஷனை சந்திக்கும் வேதத்தில் நம் மனம் நம் வசமே இருக்க வேண்டும். அது நன்கு சிந்திக்க வேண்டும், எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கக்கூடாது என்பதை விட்டுவிட்டோமா? விடக்கூடாது. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.